சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன நண்பர்களே, அனைவரும் நலந்தானே. பொதுவாக நம்ம இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு குரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 26/5/2026 அன்று வைகாசி 12ஆம் தேதி குரு பகவான் செவ்வாய்க்கிழமை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு செல்ல இருக்கிறார். இந்த உச்ச வீட்டிலிருந்து குரு பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன செய்ய போகிறார் என்று பார்க்க போகிறோம். அதில் முதன்மையாக இருப்பது மேஷராசி. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 9ஆம் இடத்தாதிபதி பாக்கியாதிபதி இங்கே உச்சம் பெறுவது ஒரு சிறப்பான நிலை என்றாலும் கூட 12ஆம் இடத்தாதிபதி இங்கே உச்சம் பெறுவது சிறப்பு இல்லை என்பதை நம்ம எடுத்துக்கணும். உங்களுடைய பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வரவு செலவுகளை சரியாக கணக்கு பார்த்து சரியாக நீங்கள் அதில் கையாளும்போது மிகப்பெரிய சரிவிலிருந்து நீங்கள் மீள முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இப்போ தற்போது குரு பகவான் இருக்கிறார். மேலும் அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கடகராசி, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கடகராசியில் அமர்ந்து 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், பார்க்க போகிறார். அந்த குரு பார்க்கும் இடம் வளரும், சனி பார்க்கும் இடம் கெடும் என்பதை ஜோதிட வழக்கு. இப்போ குரு எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்க வேண்டும், குரு எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்கக்கூடாது, எந்தெந்த ஸ்தானங்களிலே இருக்க வேண்டும், எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது என்பது ஜோதிட கணக்கு இருக்கிறது. ஆக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுவது ஒரு சிறப்பான நிலை என்றாலும் கூட அது 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்வது. இப்போது மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆன வயதில் உள்ள அன்பர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு திருமணம் ஆகும், சுப விரயங்கள் ஏற்படும். வம்பு வழக்குகள் இருந்தால் பழைய வம்பு வழக்குகள் கோர்ட்டு நிலுவையில் ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த நிலுவையில் உள்ள கேஸ் முடிவுக்கு வரும். புதிதாக வழக்கு தொடரக்கூடாது, புதிதாக கடன் வாங்கக்கூடாது, புதிதாக ஒரு ஜாமீனில் கையெழுத்து போடக்கூடாது. அது பெரிய சிக்கலில் ஏற்படுத்திவிடும். தொழிலில் அரசு உத்தியோகத்தில் அல்லது பொதுத்துறையில் அல்லது தனியார் வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா பதவி மாற்றங்கள் கிடைக்கும். அல்லது தொழில் செய்பவர்கள் உங்களுடைய தொழிலிலிருந்து மாற்றத்தை விரிவுபடுத்தும் எண்ணத்தில் இருப்பீங்க. ஆனால் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது. மேஷராசி அன்பர்கள் 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இது அயன சயன பாவகம். ஆக சுப விரயங்களை ஏற்படுத்தும், நிறைய செலவினங்களை கொடுக்கும். அதேபோல் நீண்ட நெடிய தூரங்களுக்கு கடல் பயணங்களோ அல்லது சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பயணங்களோ உங்களுக்கு அடிக்கடிக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு இருக்கிறது. ஆகவே 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவது சிறப்பா என்று கேட்டால் உங்களுடைய தந்தையார், மேஷராசியில் உள்ள தந்தையாருக்கோ அல்லது தந்தையின் தம்பியோ அல்லது அண்ணனுக்கோ ஒரு பாதகம் ஏற்படும். அதேபோல் 12ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவது சிறப்பான நிலை இல்லை. 12ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறக்கூடாது. இதில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும், பகையை அதிகமாக ஏற்படுத்தும், நீயா நானா என்ற போட்டியை ஏற்படுத்தி அதிலே மண்டை உடைந்ததோ அல்லது மாறு உடைந்ததோ என்ற கேள்வி எழக்கூடிய விஷயங்களில் இந்த குரு பகவான் இருக்கிறார். எதுவுமே சண்டை சாடிகள் வந்தால் தாங்கள் அமைதியாக இருந்து அந்த சண்டை சாடிகளிலிருந்து சமாதானத்தை சொல்லிவிட்டு பின்வாங்கினால் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதேபோல் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள், உங்களுடைய பழைய தொழில் பழைய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அப்படியே தொடர்ச்சியமாக செய்யுங்க. இதிலிருந்து வேறு தொழில் செய்ய வேண்டும், வேறு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதில் பல்வேறு விஷயங்கள் வரும். ஆகையினால் தொழில் செய்யக்கூடியவர்கள்
அதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்கள். அதே போல் வந்துட்டு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தொழில் வளர்ச்சி என்ற பெயரிலே நீங்கள் இடத்தை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி ப்ரமோஷன் என்ற பெயரிலே இடமாற்றி பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் சிறு குறு தொழில்கள் செய்தால் அந்த சிறு குறு தொழிலில் இந்த வியாபாரம் வேண்டாம், அந்த வியாபாரத்தை எடுத்தால் நல்லா வெற்றி பெற முடியும் என்று நினைத்து மாற்றி தொழில் அமைக்கக்கூடாது. இதை தான் வந்துட்டு குரு பகவான் சொல்கிறார். 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அந்த 12ஆம் இடம் பார்வை என்பது மிகப்பெரிய விரயத்தை கொடுக்கும். இது எல்லாமே நீங்கள் செய்கிற விரயங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த விரயங்கள்லாம் வந்துட்டு சரியான விரயமாக இருக்கும். ஆனால் பணம் கரைவது கண்ணுக்கு தெரியாது. மகிழ்ச்சியான தருணம் என்று நீங்கள் செய்யக்கூடிய விரயங்கள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சிக்காக இருக்கும். ஆனால் கண் திறந்து பார்த்தால் கனவு காண்பதை போல் இருக்கும். உங்களுடைய கஜானா காலியாக இருக்கும். ஆகவே மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய இந்த 2027 வரைக்கும் 2027 ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடு கட்டுவது முதல் உங்களுடைய சுப காரியங்கள் வரை, வம்பு வழக்கு முதல் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை முதல் வரை பல்வேறு விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு 50 விழுக்காடு சிறப்பாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். மேலும் 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு இப்போது ஒரு கோயில் கட்டுறீங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, தர்ம காரியங்களில் ஈடுபடுறீங்கன்னா தாராளமாக அதுக்கான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. அதை யாருக்கும் முன்னிலை நின்று கடன் வாங்கி தரக்கூடாது. ஒருவரிடம் கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்பது தான் இந்த குரு பெயர்ச்சி சொல்கிறது. எனவே மேஷராசி அன்பர்கள் அனைவரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த ஜனனகால ஜாதகத்திலே குரு பகவான் எப்படி இருக்கிறார், தற்போது என்ன தசா புத்திகள் ஓடுகிறது என்றெல்லாம் கணக்கிட்டு உங்களுடைய செயல் திட்டத்தை, செயல் வடிவத்தை அமைத்து கொண்டால் வெற்றி 100% இருக்கும், இல்லையே பாதகத்தை கொடுக்கும் என்பது தான் தற்போது குரு பயிற்சி சொல்கிறது. என்ன மக்களே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய தொலைபேசியில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுடைய ஜனகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு எது நல்லது எது கெட்டது என்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே வருத்தம் கொள்ள வேண்டாம். குரு பகவான் பார்க்கும் இடம் வளரும், இருக்கும் இடம் கெடும். தாயின் ஆரோக்கியத்தில், தாயின் உறவுகளில், தாயின் சொத்துக்களில் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு பங்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லோரும், இந்த மேஷராசி அன்பர்கள் எல்லாம். அதேபோல் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செஞ்சு கொள்ளுங்கள். நம்ம வந்துட்டு ஜோதிடமும் செய்து கொண்டிருக்கிறோம், அரசியலும் பேசுகிறோம், பொது வெளியில் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொரு விஷயமாக போட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களின் பேராதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்று காணப்போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராமஜெயம்.